ஹாய்ங்க, இங்கே பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு வல்லாரைக்கீரை நட்டு வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா? எவ்வளோ கீரை இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கொடி கொடியாக ஓடி இருக்கு. நான் ஒரு இது தான் அந்த கீரையை கூட நான் கட் பண்ணிவிட்டு நான் நட்டு வச்சு காமிச்சு அதை கூட வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது, அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து வல்லாரைக்கீரை தான். ஒரு இடம் வந்து இல்லாமல் இந்த தொட்டி ஃபுல்லாக வந்து படர்ந்துருக்கு. வேர் பாருங்கள், இப்படி இந்த வேர் ஓடிக்கிட்டே இருக்குது. இது போகிற இடமெல்லாம் வந்து கீரை நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள். இந்த கொடி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கீரையை நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா திரும்ப நமக்கு வந்து தழைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க. மாடி தோட்டத்தில் ஒரே ஒரு க்ரோ பேக்கில் ஒரு 5-6 இலைகளோட ஒரு செடி வாங்கி காமிச்சேன் பார்த்தீங்களா? நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. வல்லாரை நான் நடுறதுக்காக வாங்கினது, நட்டும் காமிச்சேன் எப்படி நடணும்னு. அந்த வேரெல்லாம் எடுத்து விட்டு சேனலில் போய் பாருங்கள். பாருங்கள் அது எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய கட்டு கீரை வந்து சேர்க்கலாம். அவ்வளோ கீரை. அது நீட்டை தொட்டி இது ஃபுல்லாகவுமே இருக்குது பாருங்கள். இங்கே கூட இருக்குது. அப்படியே கொடி ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம நட்டுட்டோம் பார்த்தீங்களா? இப்போ மேலே அந்த கீரையை மட்டும் இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, நான் நாளைக்கு தான் பறிக்கணும். நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்னால் வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல அப்படி கட் பண்ணிட்டாலே போதும். திரும்ப இதுலேருந்து அடியிலேருந்து நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம சமைக்கலாங்க. மாடி தோட்டத்தில் வல்லாரைக்கீரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு தடவை நட்டு விட்றதான் நமக்கு நேரம். அடுத்து வந்து அதுவாகவே வளர்ந்துடும். நம்ம எப்பயும் கொடுக்குற தண்ணி தாங்க. இதுக்கு எதுவும் எந்த பராமரிப்பும் இல்லை. இதில் முக்கியமான விஷயம்னா எந்த ஒரு பூச்சியும் இல்லை பாருங்கள். நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழகாக இருக்குது. நான் வந்து நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு பறித்து சமைக்கிறதுக்கு சமைக்கும்போது நான் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க எவ்வளோ கீரை வந்துச்சுன்னு. பாய்ங்க.